Daily. Taste the Daily. புதுமை பெண் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், அரசு பள்ளியிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண், அந்த மாணவிகள், அவர்கள் வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே அதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஆக பள்ளியில் படித்து முடித்திருப்பதை கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளெல்லாம் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அது நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆக அந்த அளவிற்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாணவிகளுக்கு மட்டும்தான் நாம், எங்களை போன்ற மாணவர்களுக்கு இல்லையா என்று மாணவர்கள் கேட்டார்கள். உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு அந்த தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது அந்த பள்ளியில் காலை 8 மணிக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களும் கூலி வேலைக்கோ சித்தால் வேலைக்கோ எந்த வேலைக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவர்கள் சமைத்து வைத்து குழந்தைக்கு உணவை கொடுத்துவிட்டு பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை. இதை உணர்ந்த இந்த ஆட்சி உடனடியாக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். என்ன திட்டம் என்று சொன்னால், காலை உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தியாகராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் அதை பரவலாக்கி அது எல்லோருக்கும் சேரக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றி காட்டினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவு திட்டம் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றினார். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கலந்த சத்துணவை வாரத்திற்கு 5 நாட்கள் முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் அதையும் தாண்டி நம்முடைய வீட்டு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது நாம் எதையும் உணவை கொடுக்காமல் அனுப்பி வைத்து விடுகிறோம் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவர்கள் பள்ளிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு காரணம், இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய ஆட்சி. ஆக அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆட்சியின் சார்பில் தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வீடுகளை உருவாக்கி தந்து அவர்களுக்கு அதற்கு தேவையான சலுகைகளை, நீங்கள் எந்த அளவிற்கு சலுகைகள் எதிர்பார்த்தீர்களோ அதை விட அதிகமான சலுகைகளை இந்த அரசு உங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.